அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு குருபகவான் நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம். 5 வருடங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த காலகட்டத்தில் எல்லோர் கையிலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தங்க நகை சேரும். பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆலோசனை கிடைக்கும். அரசியல் கட்சிகள் ஆரோக்கியமாக இயங்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி 8/8/2025 அன்று முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆடி மாதம் 23 முதல் அடுத்த 9 மாத காலம் குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியிலும் அதிசாரமாக கடகராசியிலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு தேவைக்கு மீறிய பணம் கிடைக்கும். பணமழை பொழியும் என்று சொல்லலாம். ஜாதகத்தில் சாதகமில்லாத திசாபுத்தி நடப்பவர்களுக்கு சோதனைகளும் மனவேதனைகளும் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளும் உண்டாகும். கடக ராசி என்பவர்களுக்கு 6வது வீட்டிற்கும் 9வது வீட்டிற்கும் அதிபதியானவர் குருபகவான். 12வது வீட்டிலே கடந்த 2 மாதமாக ராகு நட்சத்திரத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடகராசிக்கு 8வது வீட்டிலே சனி ராகு இணைவு. ராசிக்கு 8வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது செலவுக்கு பணம் இல்லாமல் நகை ஆபரணங்கள் அடமானம் வைத்து கடன் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ராகு நட்சத்திரத்திலே குருபகவான் 12வது வீட்டிலே செல்லும்போது தந்தையாருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். மருத்துவ செலவுகளே உண்டாயிருக்கும். அல்லது தந்தை மகனுக்குள் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். அடுத்து வரக்கூடிய 9 மாத காலம் குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது கடக ராசி அன்பர்களுக்கு 12வது வீட்டிலே குரு அமர்ந்தாலும் குரு தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்கிறார். தந்தை மகனுக்குள் நல்ல ஒற்றுமை உண்டாகும். தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 12வது வீட்டிலே அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை குருபகவான் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை செல்லும்போது சிலர் வீடு கட்டலாம், கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கலாம், உங்களுடைய இடத்திலோ அல்லது மலை புறம்போக்கு நிலத்திலோ ஊர்க்காரர்களுக்காக பொதுமக்களுக்காக கோவில் கட்டி கொண்டிருப்பவர்கள் வசூல் பண்ணி அந்த வேலைப்பாடுகளை முடிக்கலாம். கோவில் கும்பாபிஷேகம் செய்யலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் முன்னின்று செயல்படுவீங்க. ஆன்மீக காரியங்களை அபாரமாக செய்து முடித்து ஊர் மக்களிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு அடிக்கடி இடம் மாற்றங்களை பயணங்களை உண்டாக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் குருபகவான் செல்லும்போது உள்ளூரில் உங்களுக்கு பெயர் புகழ் பெருகும். அதே குடும்பத்தில் தந்தையிடம் நல்ல பெயர் கிடைக்காது. ஊருக்கு உபகாரியாக இருப்பீங்க. வீட்டுக்கு விரோதியாக இருப்பீங்க. அந்த அளவில் குருபகவான் காமிப்பார். 12வது வீட்டிலே குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது உங்களுக்கு மன தெளிவு கிடைக்கும். அலைச்சலும் பயணங்களும் உண்டு, வருமானமும் உண்டு. பழைய நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வெளியில் பணம் காசு கொடுத்துருந்தீங்கன்னா, கடனாக கொடுத்துருந்தாலும் சரி, கைமாற்றா கொடுத்துருந்தாலும் சரி, வியாபாரம் தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் வெளியில் வர வேண்டிய பணம் வரும். வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வருமான வரத்து உண்டு. குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது தாயாதி வழியில் பெண்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கடகராசி என்பவர்கள்
அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கடகராசிக்கு அதிசாரமாக குருபகவான் பெயர்ச்சி ஆகிறார். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி குரு வக்கரமாகி பின்னோக்கிய பயணத்தில் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மீண்டும் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். இப்போ புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம குரு காலகட்டம். வேலை சார்ந்தோ உத்தியோகம் சார்ந்தோ வியாபாரம் சார்ந்தோ அடிக்கடி உங்களுக்கு பயணங்கள் அலைச்சல்கள் உண்டாகும். வெளியில் அடிக்கடி போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சிறு சிறு விபத்துகள் அடிபட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தில் ஒரே கலகமாக இருக்கும். உங்களை குடும்ப நபர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. 2026ஆம் வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை கடகராசிக்கு 8வது வீட்டிலே சனி பகவான் செல்கிறார். அஷ்டமச்சனி காலகட்டம். 8வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் செல்லும்போது பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். 2வது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது குடும்ப உறவுகளிடமே பகை விரோதங்களை ஏற்படுத்துவார். குடும்பத்துக்கு பணங்காசு செலவு செய்யாமல் ஊருக்காக பொது காரியங்களுக்காக அதிகம் செலவு செய்து குடும்பத்தில் உங்கள் பெயர் கெடுத்துக்கொள்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்திலே குருபகவான் அமர்ந்து 5ஆம் பார்வையால் கடகராசிக்கு 4வது வீட்டை பார்வை செய்கிறார். வீடு பராமரிக்கலாம், புதிதாக வீடு கட்டலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கலாம். குருபகவான் 12வது வீட்டில் வந்திருக்கும் போது நீங்கள் அதிக பணம் செலவு செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் எதிர்கால முன்னேற்ற தேவைக்காக அந்த செலவை விரயமில்லாமல் பார்த்துங்க. படித்து கொண்டிருப்பவர்கள் பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி, கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது அரசு தேர்வுக்காக படித்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து நீங்கள் படிக்க வேண்டும். விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருந்தீங்கன்னா படிப்பில் மார்க்கு குறையும். குரு பகவானுடைய 7ஆம் பார்வை கடகராசிக்கு சத்ருஸ்தானத்தின் மேல் விழுகிறது. வேலை உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் இடம் மாற்றங்களை உண்டாக்கும், அலைச்சல்களை உண்டாக்கும். போட்டி பொறாமை படுறதுக்கும் வாய்ப்புண்டு. கடகராசிக்கு 6வது வீட்டை குருபகவான் 7ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது உறவுகள் மத்தியில் சொந்தக்காரர்கள் வழியில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் விரோதங்களும் உண்டாகும். விவசாயிகள் சரியான கால நேரத்தில் பயிர் பண்ணிங்கன்னா ஓரளவு மகசூல் எடுக்கலாம். அதே மாதிரி தான் தொழில் செய்யக்கூடியவர்கள் கால நேரம் அறிந்து முதலீடு செஞ்சிங்கன்னா ஓரளவு வருமானம் உண்டு. குருபகவானுடைய 9ஆம் பார்வை கடகராசிக்கு 8வது வீட்டின் மேல் விழுகிறது. இங்கே சனி ராகு இணைவு. 2026ஆம் வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை அஷ்டம சனி காலகட்டம். 8வது வீட்டை குருபகவான் 9ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது உடல் அலைச்சலை உண்டாக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவையில்லாத பயணங்கள் அலைச்சல்களை நீங்கள் தவிர்த்து விடுங்க. இளைஞர்கள் நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு ஊர் சுற்றி கொண்டிருப்பதை தவிர்க்க வேண்டும். பெற்றோர்கள் பெரியோர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க. சனி ராகுவை குருபகவான் பார்வை செய்யும்போது வாழ்க்கை துணை மூலம் பொருளாதார உதவி உண்டு. கடகராசிக்கு 8வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது கொஞ்சம் ஞாபக மறதியால் பயணங்களில் உங்கள் விலை உயர்ந்த பொருட்களை தவற விட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. கோச்சாரத்தில் ராகு எந்த கட்டத்தில் செல்கிறாரோ அந்த கட்டத்தில் ஞாபக மறதியை உண்டு பண்ணுவார். ராகு அப்படின்னாலே மூளை வளர்ச்சி குறைபாடான கிரகம். அது 8வது வீட்டில் செல்லும்போது விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துங்க. அதிர்ஷ்டங்களை நம்பி பணங்காசு கொடுத்து ஏமாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 12வது வீட்டிலே குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது ஆன்மீக வழிபாடுகள் மூலம் ஆன்மீக காரியங்கள் மூலம் கடகராசி என்பர்கள் ஊர் உலகத்தில்
உங்கள் பெயர் புகழடையும். ஆன்மீக கோயில் காரியங்களில் கடகராசி அன்பர்கள் ஈடுபடுங்க. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.